ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நான் உங்கள் பிரியா பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அன்றாட வாழ்க்கையில் யூஸ் ஆகக்கூடிய சூப்பரான 5 டிப்ஸ் பார்க்க போகிறோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு கிளியராக புரியும். நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய பிளாஸ்டிக் கண்டெய்னர், சிரப் பாட்டில், ஷாம்பு பாட்டில்ஸ், பிளாஸ்டிக் ஜூஸ் பாட்டில்ஸ் இது எல்லாத்தையுமே ரீசைக்ளிங் பண்ணி நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையான சூப்பரான ஆர்கனைசர்ஸாக மாற்றிக்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. டிப்ஸ் நம்பர் 1 பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 1 நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஹார்லிக்ஸ் பாட்டிலை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. அந்த ஹார்லிக்ஸ் பாட்டிலை நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி செங்குத்தாக ஒரே ஒரு கட் போட்டு விட்டுட்டிங்க அப்படின்னா அந்த ஸ்டிக்கர்ஸ் வந்து பிரிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அந்த ஸ்டிக்கர்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு அதே மாதிரி கொஞ்சம் தள்ளி வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு கட் வந்து போட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி போட்டுட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி நம்ம கட் பண்ணியிருக்க அந்த பிளாஸ்டிக்கை ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இந்த பிளாஸ்டிக் பாட்டிலில் வந்து பார்த்திங்கன்னா நான் போடுற மாதிரி 3 ஹோல்ஸ் வந்து ஒவ்வொரு சைட்லேயும் போட போகிறோம். அதே மாதிரி ஆப்போசிட் டைரெக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக்கில் 3 ஹோல்ஸ் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. ஹோல்ஸ் போடும்பொழுது கொஞ்சம் பெரிய சைஸாக பார்த்து போட்டு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ஸ்டிக்கு வந்து இன்செர்ட் பண்ணுற மாதிரி சைஸ் இருக்கிற மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட ஸ்டிக்கு இல்லை அப்படின்னா கட்டப்பை ஸ்டிக் இருக்கும் இல்லைங்களா, அந்த ஸ்டிக்கை கூட நீங்கள் இதுக்கு பதிலாக யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நானும் வந்து பார்த்திங்கன்னா கட்டப்பை ஸ்டிக் தான் எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் மெல்லிஸாக இருக்கக்கூடிய ஏதாச்சும் பிளாஸ்டிக் ஸ்டிக் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அந்த கட்டப்பை ஸ்டிக்கை 3ஆக கட் பண்ணிவிட்டு அந்த ஸ்டிக்கை இந்த மாதிரி அந்த ஹோல்ஸ்குள்ளே இன்செர்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க, நம்மளுடைய சூப்பரான ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஆர்கனைசரில் நீங்கள் வந்து பேங்கிள்ஸ் கூட ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஏர் பேண்ட்ஸ் கூட நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாங்க. ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்கும்பொழுது பார்த்து எடுக்கிறதுக்கு டக்குன்னு எடுக்க ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. பேங்கிளாக இருந்தாலும் சரி, ஏர் பேண்டாக இருந்தாலும் சரி, யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. ஸ்டோர் பண்ணுறதுக்கும் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். பாருங்கள், எவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கவும் ரொம்ப நீட்டாக அழகாக க்யூட்டாக இருக்குங்க. இந்த ஆர்கனைசர் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 2 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 2ல் இந்த மாதிரி ஷாம்பு பாட்டில்ஸை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. அந்த ஷாம்பு பாட்டிலுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் ஃபஸ்ட்டு கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணி முடித்த பிறகு இப்போ நம்ம அதனுடைய மூடியையும் கழட்டி ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த வாய்ப்பகுதியை மட்டும் கத்தியை ஹீட் பண்ணிவிட்டு கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க. அடுத்தது என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மேலே இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் இருக்குங்களா, ஒரு சைடில் மட்டும் ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக்கை கட் பண்ணி நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க. சிவசங்கரி, நஃபில் நஃபிஷா, பரிமளா மேரி, அன்னபூரணி, ராதிகா கார்த்திக், பர்கத் அன்வர், அனிதா ஜஸ்வின், இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து மேலே இருக்கக்கூடிய ஒரு போர்ஷனை மட்டும் கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருக்கேன். கட் பண்ணியிருக்க அந்த பீஸை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக நம்ம கீழே கட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, பாட்டம், அதுக்கு ஏற்ற மாதிரி ஹைட்டை மெஷர் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், 3 போர்ஷன் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க அந்த போர்ஷன்ஸை இந்த மாதிரி அதுக்கு உள்ளே வச்சு க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுருங்க. ஃபஸ்ட்டு வந்து அந்த வாய்ப்பகுதியை கட் பண்ணோம் இல்லைங்களா, அங்கே ஒரு ஹோல்ஸ் இருக்குது, அதை வந்து கவர் பண்ணுற மாதிரி ஃபஸ்ட்டு பிளாஸ்டிக் பீஸை ஒட்டி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் உள்ளே இருக்கக்கூடிய போர்ஷனை நான் வந்து 3ஆக ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்காக 2 பிளாஸ்டிக் பீஸை கட் பண்ணி இந்த மாதிரி ஒட்டி விட்டுக்கிட்டேங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் கார்ட்போர்ட் பாக்ஸுடைய அட்டையை கூட கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அது உங்களுடைய சாய்ஸ் தான். இதையே நம்ம கட் பண்ணி ஓட்டும் பொழுது பார்க்க ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக நான் கலர் டேப் எடுத்து சுற்றிலும் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒட்டி விட்டுக்கிறேங்க. இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய சூப்பரான 3-in-1 ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான பொருட்களை நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் போரிங் பவுடர், ஆயில்மெண்ட்டு, சிரப் பாட்டில்ஸ் இது எல்லாத்தையுமே தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த ஆர்கனைசர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை நீங்கள் வந்து மேக்கப் ஐட்டம்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறீங்கன்னா அதையும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை கிச்சன் ஐட்டம் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அது உங்களுடைய சாய்ஸ் தான். எது ஸ்டோர் பண்ணி வச்சாலுமே பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக அழகாக இருக்குங்க. நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய ஷாம்பு பாட்டிலை ஒரு சூப்பரான ஆர்கனைசராக மாற்றியாச்சு. இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 3 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 3க்காக நான் வந்து 2 பிளாஸ்டிக் கண்டெய்னர் எடுத்திருக்கேன். இதில் வந்து ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அடிப்பகுதி உடஞ்சிருக்கு. ஸோ உடஞ்சிருக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக் கண்டெய்னருடைய பாட்டம் போர்ஷனை ஃபஸ்ட்டு கட் பண்ணி நம்ம ரிமூவ் பண்ணிடலாங்க. இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா 2 பாக்ஸ்லேயும் மேலேயும் கீழேயும் வந்து பார்த்திங்கன்னா சேமாக இருக்க மாதிரி நம்ம ஹோல்ஸ் வந்து போட்டு எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், ஒரே டிஸ்டன்ஸில் இருக்கிற மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் யூஸ் பண்ணும்பொழுது கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம பாட்டம் போர்ஷனை கட் பண்ணி ரிமூவ் பண்ணணும் இல்லைங்களா, அந்த போர்ஷனில் சுற்றி இருக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக்கை சின்ன சின்ன துணுக்களாக கட் பண்ணி விட்டுக்கோங்க. கட் பண்ணி விட்டுட்டு நான் எப்படி யூ ஷேப்பில் கட் பண்ணுறனோ அதே மாதிரி ஒவ்வொரு பீஸையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம மிச்சம் இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க. சிவரஞ்சனி, மினு சுதர்சன், ஜெயலக்ஷ்மி பழனிசாமி, மனோபிரியா, அபிராமி,
சாருமதி குருமூர்த்தி, யஷ்வின், இஷ்ரத், பவித்ரா, தங்கம் முரளி, ஜெயிலனி, சத்யபிரியா, நிர்மலா, ஜெரோம் இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து கட் பண்ணி முடிச்சுட்டு நம்ம 2 பாக்ஸ்லேயும் ஹோல்ஸ் போட்டோம் இல்லைங்களா, அந்த ஹோல்ஸை யூஸ் பண்ணி கயிறை யூஸ் பண்ணி இந்த மாதிரி கட்டி 2 பாக்ஸையும் ஜாயின் பண்ணி விட்டுக்கோங்க. ஜாயின் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம ஒவ்வொரு பீஸையாக வெளிப்பக்கமாக விட்டு மடித்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி மடித்து விட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வெளிப்பக்கமாக ஃப்ளவர் ஷேப் மாதிரி கிடைக்குங்க. பாருங்கள், இந்த மாதிரி சுற்றிலுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிளாஸ்டிக்கை மடித்து விடணும். இந்த மாதிரி மடித்து விட்டுட்டு இதை வந்து நீங்கள் இப்படியும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம கட் பண்ணி விட்டுருக்க அந்த பிளாஸ்டிக்கை உங்களுக்கு பிடிச்ச டிசைனில் கட் பண்ணி விட்டுட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. நான் வந்து ஒவ்வொரு துண்டையும் யூ ஷேப்பில் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ண பிறகு நம்மளுக்கு ஃபைனலாக இப்படி தான் இருக்கும் லுக்கு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ நம்ம 2 பாக்ஸையும் ஜாயின் பண்ணோம் இல்லைங்களா, ஸோ அதை கவர் பண்ணுறதுக்காக நான் லேஸ் எடுத்திருக்கேன். அந்த லேஸை வந்து இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி சுற்றிலுமே ஒட்டி விட்டுடலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கும்போது நம்ம ஜாயின் பண்ணியிருக்கக்கூடிய அந்த போர்ஷன் வந்து ஃபுல்லாகவே மறைஞ்சிரும். பார்க்கவும் உங்களுக்கு ரொம்ப நீட்டாக அழகாக இருக்குங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒட்டி முடிச்சிட்டேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளுடைய சூப்பரான ஃப்ரூட் பேஸ்கெட் ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த ஃப்ரூட் பேஸ்கெட்டில் நீங்கள் அழகாக உங்களுடைய ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சு டைனிங் டேபிளில் வச்சுக்கலாம். பார்க்கவே ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும், க்யூட்டாகவும் இருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குங்க. நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய உடஞ்ச பிளாஸ்டிக் பாக்ஸை யூஸ் பண்ணி சூப்பரான ஃப்ரூட் பேஸ்கெட் ரெடி பண்ணியாச்சுங்க. உங்களுக்கு இந்த ஃப்ரூட் பேஸ்கெட் பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய நேமும் நம்மளுடைய வீடியோவில் வாசிக்கணும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 4 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 4ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சிரப் பாட்டில்ஸை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி நிப்பிள் வந்து கொடுத்துருப்பாங்க சிரப் பாட்டில்ஸ் கூட. அந்த சிரப் பாட்டில்ஸையும் அந்த நிப்பிள்ஸையும் சேர்த்து நம்ம ரீயூஸ் பண்ண போகிறோங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த பாட்டில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அந்த பாட்டிலுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த பேப்பர்ஸ் எல்லாம் கவர் பண்ணுறதுக்காக நான் வந்து ஒரு கிளாத் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த கிளாத்தை வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணி அந்த பாட்டிலுக்கு மேலே ஒட்டி விட்டுடுறேங்க. இந்த மாதிரி ஒட்டி விடும்பொழுது அந்த லெட்டர்ஸ் எல்லாமே மறைஞ்சிரும், உங்களுக்கு பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். அடுத்தது இதுக்கு மேலே வந்து இது ஆயில் பாட்டில் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக நான் வந்து ஒரு பேப்பரில் ஆயில் பாட்டில் அப்படின்னு எழுதியிருக்கேன். அந்த பேப்பரை இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் டேப்பில் ஒட்டிட்டு அந்த டேப்பை எடுத்து அழகாக அந்த பாட்டிலில் ஒட்டி விட்டுருங்க. பாருங்கள், நான் எப்படி ஒட்டுறனோ அந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பராக வந்து ரெடி ஆகிடுங்க ஆயில் பாட்டில். பாருங்கள், குட்டி ஆயில் பாட்டில் ரெடி ஆகிடுச்சு. இந்த குட்டி ஆயில் பாட்டிலை எதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தோசை சுடும்பொழுது தோசையை சுற்றி எண்ணெய் விடுவோம் இல்லைங்களா, ஸோ அந்த எண்ணெய் விடுறதுக்கு இந்த ஆயில் பாட்டில் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. இது ஃபுல்லாக நீங்கள் ஒன் டைம் ஃபில் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா ஒரு 1 வீக் வரலும் நீங்கள் அழகாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், அந்த நிப்பிளை யூஸ் பண்ணி நம்ம ஒவ்வொரு டைமும் அழகாக ஆயிலை வந்து தோசையை சுற்றி விட்டுக்கலாம். தோசைக்கல்லில் தேய்க்கிறதுக்கும் இந்த நிப்பிளையே யூஸ் பண்ணி நம்ம ஆயில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாங்க. ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும், கையிலையும் எண்ணெய்ப்படாது, யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 5 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 5ல் இந்த மாதிரி ஜூஸ் பாட்டில்ஸை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இந்த ஜூஸ் பாட்டிலுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நான் கட் பண்ணுற மாதிரி 2 கட் வந்து ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. போட்டுட்டு நான் கட் பண்ணுற மாதிரி அந்த பாட்டிலை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி சென்டராக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட் போட்டு விட்டுக்கோங்க. பாட்டம் போர்ஷனை மட்டும் நம்ம தனியாக கட் பண்ணி எடுக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி பாட்டம் போர்ஷனை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்தது அந்த பாட்டம் போர்ஷனில் அந்த மூடியுடைய அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சர்க்கிள் ஷேப்பில் வந்து அந்த பிளாஸ்டிக்கை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த பிளாஸ்டிக் பாட்டிலுடைய வாய்ப்பகுதியை இந்த மாதிரி அந்த ஹோல்ஸ் வழியாக இன்செர்ட் பண்ணி மூடி வந்து போட்டு டைட் பண்ணி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க. அடுத்தது இதை டெக்கரேட் பண்ணுறதுக்கு நான் வந்து கலர் டேப் எடுத்திருக்கேன். அந்த கலர் டேப்பை மேலே வந்து பார்த்திங்கன்னா சர்க்கிள் ஷேப்பில் இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்தது பாட்டம்லேயும் ஒரு லேயர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சர்க்கிள் ஷேப்பில் ஒட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க. அடுத்தது நான் வந்து பெயிண்ட் எடுத்திருக்கேன். அந்த பெயிண்ட்டை இந்த பாட்டிலுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அழகாக பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய சூப்பரான ஃப்ளவர் வேஸ் வந்து ரெடி ஆகிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், உங்களுக்கு பிடிச்ச கலரில் நீங்கள் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கீழே பாட்டமுக்கு வந்து வேறு கலர் கூட கொடுக்கலாம். நான் வந்து என்கிட்ட ஒரு கலர் தான் இருந்துச்சு, ஸோ அதனால் சேம் ரெட் கலரே வந்து பாட்டமுக்கும் டாப்புக்கும் கொடுத்துட்டேன். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான க்யூட்டான ஃப்ளவர் வேஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த ஃப்ளவர் வேஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் ஷேர் பண்ணிக்கோங்க.
உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ஐடியாஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல்ன்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ ஸோ மச். கீப் சப்போர்ட்டிங் மீ ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.